அரசியலில் இருந்து விலகுவதன் மூலம் விஜய் சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் தனிப்பட்ட அச்சுறுத்தல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அவருக்கு நெருக்கடி குறையும். ஆனால் அவரது ரசிகர்களை, ஆதரவாளர்களை இது நிச்சயம் ஏமாற்றமடைய செய்யும். 3வது சாய்ஸ். ராகுல் ஸ்டாலின் கூட்டணியை ஏற்பது 3வது வழி. இது அசத்தலான கூட்டணி முறை. ராகுல் காந்தி மற்றும் மு.க.ஸ்டாலினின் கூட்டணியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தை காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியுடன் இணைக்கலாம். திமுகவின் ஆதரவுடன் போட்டியிடுவது சட்ட மற்றும் அரசியல் அழுத்தங்களை கணிசமாக குறைக்கும். திமுகவின் சட்ட பலம் விஜய்க்கு உதவும். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு ஒரு நிறுவன ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். ஏஜென்சிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முழுமையான இந்தியா கூட்டணி அவருக்கு உறுதுணையாக நிற்கும். கடைசி சாய்ஸ். அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைவது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் மோடி அந்த கூட்டணியில் விஜய்க்கு இடம் தருவாரா என்பது வேறு கேள்வி. இந்த விசாரணையே விஜயை பாஜக பக்கம் இழுக்கும் வித்தை என்றே கூறப்படுகிறது. இதனால் விஜய் பிரச்சனைகளை கைவிட்டு பாஜக பக்கம் சாயும் வாய்ப்புகளும் அவர் முன் உள்ளன. தற்போது விஜய் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறார். அவரது அடுத்த நடவடிக்கை அவரது அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் இன்றைய இந்தியாவில் புதிய அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதற்கும் வழிகாட்டியாக அமையும்.